ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாஸ்டர்கேமில் போல்ட் சர்க்கிள்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேட்டார் எடுத்துக்கிட்டீங்க, இல்லைன்னா ஒரு பைப்லைன் அசம்பிளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்கே போல்ட்டு போட்டு அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் வரும். அந்த பைப் சுற்றி, இல்லைன்னா அந்த மோட்டார் மவுண்ட்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் சுற்றி போல்ட்டு போடுற மாதிரி வரும். அது நம்ம இதில் மாஸ்டர்கேமில் எப்படி ஈஸியாக ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த க்ரியேட்டில் போனீங்க அப்படின்னா கீழே போல்ட்டு சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் பாயிண்ட் எங்கே செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் இங்கே எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே இப்படி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இது பேஸ் பாயிண்ட் நீங்கள் மாற்றணும் வேறு இடத்துக்கு அப்படின்னா நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். இந்த பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நான் இப்போ சென்டர்லேயே வச்சுக்கிறேன். இதில் உங்கள் இந்த PCD டயா எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டயா எவ்வளவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபுல் சர்க்கிள்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சர்க்கிளில் க்ரியேட் ஆகும். இல்லை எனக்கு ஆஃப் சர்க்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அன்டிக் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ இந்த ஹோல்ஸ் வேணும், போல்ட் ஹோல்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிள் எவ்வளவோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃப் சர்க்கிளுக்கு மாற்றிக்கலாம். இப்படி ஆஃப் சர்க்கிள் மாற்றிக்கலாம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகணும், 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா இப்படி 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். அந்த இது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வேணும்னா இப்படி பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், வேணான்னா இதை அன்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்க்கு உங்களுக்கு எவ்வளோ டயா வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு வேணும், 20 வேணுன்னா 20 வச்சுக்கலாம், 25 வேணுன்னா 25 வச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த PCDக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிள் அப்படின்னா இந்த PCD சர்க்கிள் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஹிடன் லைனில் உங்களுக்கு கொடுக்கும். அது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அன்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோட்ரி ஆக்சிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் X டைரக்ஷன் இல்லை Y டைரக்ஷன் இல்லை Zயில் நீங்கள் அதை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ஒரு லைனை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது நமக்கு இப்போ தேவைப்படாது, நான் அதனால் அன்டிக் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா நீங்கள் இப்போ மேலே இங்கே 0 டிகிரிலேருந்து இப்படி வருது 180க்கு, உங்களுக்கு 180லேருந்து 360 வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போது இதில் எனக்கு ஒரு சில ஹோல்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா இங்கே ரிமூவ் ஐட்டம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஹோல் வேணாம் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஹோல் மட்டும் டெலீட் ஆகிரும். இப்போது நான் தெரியாமல் மாற்றி டெலீட் பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ரீசெட் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது 2 வந்துடும் திருப்பி. இப்போது ஓகே கொடுத்தீங்க, அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிட்டு நீங்கள் இன்னொன்று வேறு ஏதாவது வரைஞ்சிக்கலாம். இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போல்ட் ஹோலு. மாஸ்டர்கேமில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது டிப்ஸில் பார்க்கலாம். பை.